ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒரு கேப் அப் ஓப்பனிங் தான் கிடைச்சது பிகாஸ் ஆஃப் டவ் ஜோன் அண்ட் நாஸ்டாக். ஸோ கேப் அப் ஆனது வந்து ரெசிஸ்டன்ட் கிட்ட ஓப்பன் ஆச்சு. ஸோ 21,100 நம்ம ரெசிஸ்டன்ட் சொல்லியிருந்தோம். ஸோ அது ஓப்பன் ஆனது 22,000 சில்லறையில் தான் ஓப்பன் ஆனது. ஸோ நேற்று பெர்ஃபார்ம் பண்ண ஐடி இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணல. பேங்க் நிஃப்டி ஆஸ் யூஷுவல் தான், ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் தான் போயிட்டு இருந்தது. ஸோ இன்னைக்கு சப்போர்ட் நல்ல ஒரு செல்லிங் போச்சு. ஸோ பட் 21,800 வந்து சப்போர்ட் இருக்குது. அது அந்த 880 860 வரைக்கும் போயிட்டு திரும்ப ரெக்கவரி ஆகி தான் க்ளோசிங் வச்சுருக்காங்க 930ல். ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் அதுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கனால அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஈஸியாக எடுத்துக்குது மார்க்கெட்டை. ஸோ இப்போ டவ் ஜோன்ஸ் நாஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் பாசிட்டிவில் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ நாளைக்கும் ஃப்ளாட் டு கேப் அப் ஆன் பாசிட்டிவ் சைடில் தான் ஓப்பன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அப்படி ஓப்பன் ஆகும் பட்சத்தில் கீப் ஆன் ரெசிஸ்டன் வந்து 22,100 அப்படின்றதுல தான் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ சப்போர்ட் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா 21,800 கீப் ஆன் சப்போர்ட் லெவல். அதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 21,550ன்றது சப்போர்ட் லெவலாக ஆக்ட் ஆகும் நிஃப்டிக்கு. ஓகேங்களா, இதுதான் நாளைக்கு நிஃப்டியோட லெவல். சேம் லெவல் தான், லெவல்ஸில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. நாளைக்கு எக்ஸ்பிரி டேட் வேறு. ஸோ பார்த்துக்கலாம். பேங்க் நிஃப்டி ஸோ கீப் ஆன் அதே தான். சின்ன சின்ன குட்டி குட்டி காண்டெல்லாம் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. இது எல்லாமே ஒரு ஒரு நல்ல அறிகுறி இல்லை. ஏதாவது ஒரு பக்கம் கண்டிப்பாக பிரேக் அவுட் எடுக்கும். ஏன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி கேண்டில்ஸ் எப்போல்லாம் ஃபார்ம் ஆகி சைட்வேஸில் இருக்கோ அப்போல்லாம் மார்க்கெட்டில் வந்து பெருசாக ஒரு இம்பாக்ட் இருந்திருக்கு. ஸோ அதுக்கு இந்த சார்ட்லேயே 2 எக்ஸாம்பிள் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக மூவ்மெண்ட் இருக்கும், அடுத்து பார்த்தீங்கன்னா டப்பு டப்புன்னு அடிச்சிட்டாங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக மூவ்மெண்ட் இருக்கும், அடுத்து டப்பு டப்புன்னு அடிச்சிட்டாங்க. ஸோ ஏதாவது ஒரு பக்கம் பிரேக் அவுட் இருக்கும். சரி, ஒரு அப்பு போயிடுச்சு, திரும்ப ஒரு டவுன் போயிடுச்சு, சரி திரும்ப ஒரு அப்பு போதான்னு பார்ப்போம். இது ஒரு காமெடி தான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ ஸோ இப்போதைக்கு உள்ள ரெசிஸ்டன்ஸ் சேம் 46,300 தான். சப்போர்ட் லெவல் மைனர் சப்போர்ட் 45,500. அது கீழே பிரேக் பண்ணிச்சுன்னா 44,700 அப்படின்றது சப்போர்ட் லெவல் ஆக்ட் ஆகும். ஸோ மேலே ரெசிஸ்டன்ட் வந்து 46,300. அது பிரேக் பண்ணிச்சுன்னா மைனர் ரெசிஸ்டன்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா 46,500. இதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா தான் அடுத்து வந்து அப்சைட் வந்து போகும் பேங்க் நிஃப்டி. ஓகேங்களா. ஸோ ஐடி வந்து அந்த சப்போர்ட் லெவலுக்கு தான் வந்திருக்கே தவிர, நான் ஆக்சுவலி நான் சொல்லியிருந்தேன் ட்ரெண்ட் மேலே போயிருக்கே தவிர பிரேக் அவுட் இல்லை. இதுக்கு மேலே வந்து ரீடெஸ்டிங்கும் எடுக்கலாம். இதுக்கு மேலே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் மேலே கிடச்சா தான் அப்சைட் போகும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி இந்த அதாவது 37,590 அந்த ரவுண்டிங் பாட்டம் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ அதோட அந்த நெக்லைன் கிட்ட தான் வந்திருக்கு, வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ நாளைக்கு திரும்ப கேப் அப் ஆகும்போது இந்த ட்ரெண்ட் லைன்லேயே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, அதாவது 38,030க்கு மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக அப்சைட் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஐடியில். ஓகேங்களா. ரிலையன்ஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் அப்பில் போய் தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, ஆனால் சைட்வேஸ் தான். ஸோ அந்த ரெசிஸ்டன்ட் 2,920 அதை பிரேக் பண்ணணும் அப்பர் சைடில். லோயர் சைடில் சப்போர்ட் லெவல் வந்து 2,800 டு 810 வந்து சப்போர்ட் லெவல் இருக்குது. ஓகேங்களா. இதுதான் இப்போதைக்கு ரிலையன்ஸில் இருக்க சைட்வேஸ். ஹெச்டிஎஃப்சி பேங்க் பெர்ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணி ஃபெயில் தான் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கும் வந்து மார்னிங் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி போச்சு, திரும்ப மறுபடியும் கவுத்தி விட்டாங்க. ஸோ அதுவும் இன்னும் சைட்வேஸ்லேயே தான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு இது எந்த ஜோனுக்குள்ளே சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 1,425க்கும் 1,480க்கும் 75 டு 80 இந்த ரேஞ்சுக்குள்ளேயும் தான் இதுவும் சைட்வேஸில் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த ஹெவி வெயிட்ஸ் எல்லாமே சைட்வேஸில் இருக்கனால நிஃப்டியாலையும் பெருசாக மூவ்மெண்ட் கொடுக்க முடியல. ஸோ கண்டிப்பாக ஒரு பிரேக் அவுட்டுக்காக வெயிட் பண்ணலாம். ஓகேங்களா. ஓகே, நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, உங்களுக்காக யூஸ்ஃபுல் கமெண்ட் போடுறேன். உங்கள் ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இது வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.